ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த பதிவுல விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றியும் அதற்கான மாற்று வழிகளை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 21 ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக வந்து இருக்க போகுதுங்க. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு சில சவால்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக வந்து இருக்கும். அதுவும் அதிரடி திருப்பங்கள் நிறைந்ததாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதுன்னே சொல்லணும். அப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டங்களில் சமாளிக்கக்கூடிய இந்த ஒரு வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் ஜோதிட ரீதியாக இது மாதிரி எச்சரிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எப்போதும் மறைந்து தான் இருக்கும். எதிரிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது மீண்டும் வந்து தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களை யாரெல்லாம் வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ மறைமுகமாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ மீண்டும் வந்து எழுந்து வர ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ விழிப்போடு இருக்கணும். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு எதிராக ஒரு சில காய்கள் வந்து நகர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் யாரையும் முழுமையாக கண்டிப்பாக நம்பவே கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருந்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீங்கள் யாரையும் நம்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தப்பாக தான் போய் முடிஞ்சிடும். ஸோ கவனம் வேண்டும். அதே மாதிரி பழி வாங்குதல் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. பழி வாங்குதல் அப்படின்றது உங்களுடைய உணர்ச்சி வசப்பட வைக்கக்கூடிய ஒரு சில விஷயமா இருக்கும். அதுக்கான முயற்சிகளை கூட ஏற்படும். கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த வலையில் நீங்கள் சிக்கிக்காமல் வந்து இருக்க முடியும். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுக்கு அதிரடியாக ஒரு சில மாற்றங்களானது ஏற்பட போகுது. அதாவது ஏப்ரல் 21க்கு பிறகு கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் உங்களை ஒரு போராட்ட களத்துக்கு வந்து தயார்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதிர்வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா தடைகள் அப்படின்றது இல்லாமல் எந்த ஒரு வெற்றிகளும் இருக்க போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தடைகள் வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிக்கனியை அடையணும் அப்படின்னா நிறைய முறை தோல்விகளை வந்து சந்திக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் அடையணும் அப்படின்ற இந்த ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இது வரைக்கும் மந்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மந்தமாக இருந்த விஷயங்களில் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு இப்போ வேகம் எடுக்க போகிறீங்க. ஏன்னா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்சுக்கு அப்புறமாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது. ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை பார்க்குறதுக்கான ஒரு சரியான நேரம் தான். ஆனால் இந்த டைமில் அதே நேரத்தில் கவனமாகவும் இருந்துக்கணும். வேலையில் மாற்றமோ பெரிய முதலீடோ அது மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. நிதானமாக வந்து செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தற்காப்பு வழிமுறைகளை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடைபிடிக்கிறது உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ தற்காப்பு அப்படிங்கும் போது என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு ஏதாவது தனிப்பட்ட வகையில் ரகசியங்களானது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரகசியங்கள் இருக்குது. உங்களுடைய எதிர்காலத்துக்கு எதுவும் நீங்கள் செய்கிறதுக்காக திட்டங்கள் தீட்டி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் என்னோடய ஃப்யூச்சரில் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா அந்த பிளானை நீங்கள் சீக்கிரட்டாகவே வச்சுக்கோங்க. அந்த ரகசியங்களை ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட கூட நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அது எப்படினாலும் வெளியே வந்துடும். ஸோ இது நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மட்டும் செய்துட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் கவனம் இருக்கணும். கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அந்த ஆவணங்களை எல்லாம் சரி பார்க்கணும். ஒரு முறைக்கு பல முறை படிங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் வந்து நீங்கள் சைன் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மன வலிமையை வந்து அதிகமாக்கிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். ஒருத்தருங்களுடைய மன வலிமையை அதிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய சுய முயற்சி ஒன்று இருக்கணும். இன்னொன்று வந்து இறைவனுடைய அருள் இருக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு இறை வழிபாடு மூலமாக அந்த மன வலிமை கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். விருச்சிக ராசி நேயர்கள், செவ்வாய்க்காரகன் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு உரிய கடவுள்னா முருகப்பெருமான். நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து தைரியத்தையும் கொடுப்பார். எல்லா விதமான விஷயங்களுக்கும் நமக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர்.
அதனால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களை சோதித்தாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய அந்த எளிமையான பரிகாரமும் விடாமுயற்சியும் இந்த காலகட்டங்களில் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து உங்களை ஒரு வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போகும். அதாவது எதிர்மறை ஆற்றல்களுள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாத்தையும் வந்து நீக்கி உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இது வந்து சரியான ஒரு டைமிங்காக இருக்கும். அதனால் நிதானமாக மட்டும் இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆட்டம் நேர்மறையாகவும் நிதானமாகவும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றிகளை எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அற்புதமான ஒரு டைமிங்காக இருக்குது. ஏப்ரல் 21க்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய விஷயங்களானது நடக்க போகுது. அதுக்காக நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் வந்து செய்துக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாமே கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் செய்யக்கூடியது தான். கிரக மாற்றங்கள் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக சவால்களை வந்து குறைக்க தான் செய்யணும். அந்த சவால்களை தணிக்கிறதுக்கு இந்த எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். அதனால் அந்த பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி தைரியத்தோடு நீங்கள் நிதானத்தோடு செயல்படணும் அப்படின்னா முருகனுடைய வழிபாடு ரொம்ப அவசியமானது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசம் வந்து படிங்க. இல்லை டெய்லியும் படிக்க முடியலையா, டெய்லியும் போட்டு கேளுங்க. இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய சக்திகளானது கிடைக்கும். அதே போல் ராகு கேதுவினுடைய தோஷத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ராகு கேதுவுக்குரிய எல்லா விதமான வழிபாடுகளும் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நாக பிரதிஷ்டை வழிபாடு அப்படின்னு ஒன்று செய்வாங்க. இது ஏதாவது ஒரு பழைய கோவிலில் நாகர் சிலை இருக்குது அப்படின்னா அந்த சிலைக்கு போய் நீங்கள் பாலாபிஷேகம் செய்து தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி ராகுகால பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் போய் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த கண் திருஷ்டி, ஏவல், பொறாமை, அது மாதிரியான பார்வைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து சரியாக போயிடும், விலகி போகும். இதெல்லாம் வந்து கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால் அதுவும் நிறைய இருக்குது. அதனாலேயும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செய்துக்கோங்க. ஸோ பரிகாரங்களை தாண்டி நீங்கள் செய்யக்கூடியது அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களை குறைக்கிறதுக்கு நீங்கள் தானம் செய்யுங்க. நீங்கள் தானம் செய்கிறது தான் உங்களுக்கு ஒரு கவசமாக வந்து இருக்கும். துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு பண உதவி செய்யுங்க. ஆடைகளை வந்து தானம் செய்யுங்க. எது வேணாலும் தானம் செய்யலாம். இது ராகுவினுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும். உங்களால் என்ன வாங்கி தானம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அதே போல் சனிக்கிழமைகளில் ஒரு சின்னதாக வந்து கருப்பு துணியில் எள்ளு முடித்து அதை நல்லெண்ணெயில் தீபத்தில் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. இல்லைன்னா காகத்துக்கு வந்து எல் சாதத்தை வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ இது வந்து சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு ஒரு வேளை பாதிப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். இதுவும் வந்து ஒரு எளிமையான வழிபாடு தான். அதே மாதிரி மௌன விரதம் இருக்கிறது. மௌன விரதம் இருக்கும் பொழுது நமக்கு நிதானம் கிடைக்கும். ஸோ பேச்சில் வந்து கவனம் இருக்கும். வார்த்தையில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் யார்கிட்ட வேணாலும் எது வேணால் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு நாமளே வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கொடுக்கறதுக்காக நீங்கள் மௌன விரதம் இருக்கலாம். யாருக்கிட்டையும் வந்து சவால் விடுறதோ கோபப்பட்டு பேசுகிறதோ இதெல்லாம் கூடாது. அதுக்காக நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா மௌன விரதம் இருந்துக்கோங்க. இது உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் கொடுக்கும். தினமுமே ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை வந்து பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பயம் எல்லாம் போய் ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான். இதனால் உங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவில் பாதிப்புகளோ எதுவுமே வந்து ஏற்படாது. இன்னுமே நீங்கள் வீட்டிலேருந்து செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் கூட இருக்குது. அதையுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது வீட்டிலே என்ன செய்யலாம்னா உங்கள் வீட்டோட முன்பகுதியில் சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் கல்லுப்பு போட்டு வச்சுருங்க. இது வந்து எதிர்மறை அதிர்வுகளை எல்லாத்தையுமே வந்து ஈர்த்துக்கும். ஸோ தினமுமே மாலை நேரத்தில் இந்த தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வச்சுடுங்க. இந்த எளிமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கண் பார்வை இல்லைனா வந்து எதிர்மறை சக்தி உள்ளே வர்றது, எதிர்மறை எண்ணத்தோடு யாருமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழையவே முடியாது. ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு எளிமையான பரிகாரமே வந்து செய்திடும். இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யணும். இது எல்லாத்தையுமே செய்யணுமா அப்படின்னா அதுவுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கு, எது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக செய்கிறீங்களோ அந்த பரிகாரத்தை எடுத்து செய்யுங்க. இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது வரக்கூடிய தடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து மாற ஆரம்பிக்கும். யார் உங்களுக்கு தீங்கு விளைவித்தாலுமே கூட அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமையும். அந்த வாய்ப்பை நீங்கள் உங்களுக்காக வந்து மாற்றிக்கலாம். துணிச்சலாக இருக்கிறதுக்கான ஒரு டைமிங் கிடைக்கும். விருச்சகத்தினுடைய பலமே பார்த்தீங்கன்னா அந்த துணிவு மட்டும்தாங்க. ஸோ அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும்.
இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப எளிமையா உங்களால கடந்து வர முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ஏப்ரல் 21க்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்கு? இந்த மாற்றங்கள்ல நீங்க எதுல எதெல்லாம் கவனமா இருக்கணும்? எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரப்போகுது? அப்படின்றத பத்தியும், கூடவே எளிமையா செய்யக்கூடிய நெறைய பரிகாரங்கள பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம, இது போல இன்னும் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல நம்ம தினம்தோறுமே தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல பார்த்ததே இல்ல அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதில இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு, பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு அப்படியே விட்றாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம எந்த ஒரு செயலையுமே திரும்ப திரும்ப செய்யும் பொழுது தான், அது அதற்கான பலன்கள நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். மறக்காம இதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள போல, இன்னுமே கூடுதலான நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.